பெரம்பூர்ல ஒரு பூக்கடையில விஜய் மாறுவேடத்துல போய் பூ கேட்டிருக்காரு. அப்போ வந்தது விஜய் தான் அந்த பூக்கடைக்காரமா கண்டுபிடிச்சாங்களாம். எப்படி கண்டுபிடிச்சாங்க? 1 லிட்டர் பூ கொடுங்கன்னு கேட்டிருக்காப்ல. கன்ஃபார்மா விஜய் தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது முதல்வர் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா யாருங்க சொன்னது? முதல்வர் விஜய் அதாவது மக்களை சந்திக்க போக மாட்டேங்கிறாரு, மக்களை போய் சந்திக்க மாட்டேங்கிறாரு, மக்களுடைய குறைகளை டைரெக்டாக போய் கேட்க மாட்டேங்கிறாரு. யாருங்க சொன்னது? அவர் போயிட்டு தாங்க இருக்காரு. ஆமாம், மாறு இடத்துல போயிட்டு இருக்காரு. அதை நாங்கள் சொல்லலை, தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியே சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்டிக்கர் கலாச்சாரம்னு ஒன்று இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸ்டிக்கர் கலாச்சாரம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி, கலைஞர் அவர்கள் இருக்கும்போது, ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதும் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு திட்டத்தை அவங்க அறிவித்தாங்க, ஏதாவது ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா அதில் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அது அத்தனை அவங்களுடைய பிறந்த நாளுக்கு அத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதில் எல்லாருடைய நெத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கரை நம்ம விஜய், சிஎம் விஜய் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒழிச்சிட்டாரு. அது என்னன்றதை பார்ப்போம். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம நார்மலாக தாவேக்கா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜோம்பிஸ் கும்பல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். அந்த ஒரு கும்பலில் இன்னொரு கும்பல் பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆகிருக்கு. இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே ஹைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் மக்களை போய் சந்திக்கிறாருங்க. நான் சொல்லலை, அங்கே இருக்கிற நிர்வாகி ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு. யாருங்க சொன்னது? பெரம்பூர் மக்களை பார்க்க போலேன்னு யாருங்க சொன்னது? அவரெல்லாம் போயிட்டு தான் இருக்காரு, யாருக்கும் தெரியாமல் போயிட்டுருக்காரு, மாறு இடத்துல போயிட்டுருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. டே என்னங்கடா, முதல்வன் படத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் அந்த மாதிரி போனது மாதிரி ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. இவங்க என்னடானா அதே மாதிரி எங்களுடைய விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட குறைகளை டைரெக்டாக போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் மாறு வேஷத்தில் போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பெரம்பூர்ல ஒரு பூக்கடையில விஜய் மாறுவேடத்துல போய் பூ கேட்டிருக்காரு. அப்போ வந்தது விஜய் தான் அந்த பூக்கடைக்காரமா கண்டுபிடிச்சாங்களாம். எப்படி கண்டுபிடிச்சாங்க? 1 லிட்டர் பூ கொடுங்கன்னு கேட்டிருக்காப்ல. கன்ஃபார்மா விஜய் தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திருக்காங்க. அது மாதிரி இது முதல்வன் படத்துல பார்த்துட்டு இவங்க தலைமைச் செயலகத்து வாசல்ல புகார் பெட்டி வைக்கிறதும், முதல்வன் படத்தை பார்த்துட்டு முட்டு கொடுக்குறான்டா, ஆனால் முட்டாவில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. விஜய் மாறு வேஷத்தில் போறாராம், கர்ச்சிப் கட்டிட்டு போறாராம், தலப்பா கட்டிட்டு போறாரு, டர்பன் அது இதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய், உங்களால் மட்டும்தானே இப்படிலாம் யோசிக்க தோணும். செய்தியாளரை சந்திக்க சொன்னால் அதை சந்திக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் இவர் மாறு வேஷத்தில் போய் மக்களோட குறைகளை தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போய் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுல, அதே மாதிரி ஒரு சினாரியோவை இப்போ இங்கே கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ரொம்ப வைரலாக இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை வருஷம் ஆட்சியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டிக்கரோட கலாச்சாரத்தை எங்களோட தளபதி பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே முறியடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா திட்டத்துக்கும் அவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கள்ல, ஆனால் எங்களுடைய தளபதி அதாவது குழந்தைகளை ஸ்கூல் பசங்களுக்கு பேகு கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு மட்டும் தான் போட்டிருக்கு. அதில் யாரோட படமும் யாரோட ஸ்டிக்கர் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. சரிப்பா என்னப்பா கொடுத்துருக்காரு, அந்த பேகை காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பேகை பார்த்தோம் அப்படின்னா அதில் மேலே தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி போட்டெல்லாம் போடாமல் எல்லாம் தான் இருக்குது. கீழே ஒரு திருக்குறள் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு அந்த விளக்கம்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அதில் கலைஞர் உரைன்னு போட்டு வச்சுருக்காங்க. எப்படி கலைஞர் உரை? அவங்க தான் தீய சக்தியாச்சு. அப்புறம் அந்த பேக்கில், அதாவது இவங்க கொடுக்கக்கூடிய பேக்கில் ஃபோட்டோ எதுவும் இல்லை, ஆனால் உரை ஏன் விளக்கம் கலைஞர் மட்டும்தான் எழுதியிருக்காரா, இல்லை வேறு யாருமே எழுதுனது இல்லையா? அப்போ அந்த இதில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் உரைன்னு போட்டு அந்த இது விளக்கம் போட்டிருக்காங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது இது ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல, அவர் இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டைம் பீரியடில் செயல்படுத்தின அந்த ஒரு பேகு, அவங்க ஸ்கூலில் கொண்டு போய் அந்த பேக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அப்போவே பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டிக்கர் எடுத்து அப்போ கொடுக்கப்பட்ட அந்த பேகு, அப்போ அந்த பேக்கில் தான் திருக்குறள் அப்புறம் அதுக்கான விளக்கம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கலைஞர் உரைன்னு போட்டு அவங்க ரெடி பண்ணது. அதை இவனுங்க எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா எங்கள் தளபதி 20 நேரில் வாழ பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்டிக்கர் கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஃபயர் அவுட்டுக்கு தெரியுறாங்க. இது என் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு போன வருஷம் கொடுத்த ஸ்கூல் பேகு, தூசி தட்டி எடுத்துகிட்டு வர சொன்னேன். போன வருஷம் கொடுத்த பேகு. இதில் ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோவும் இல்லை, கலைஞர் அவர்களோட ஃபோட்டோவும் இல்லை, எல்லாம் டெக்னாலஜி.
நார்மலாக இவங்கள மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா விஜயை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் ரொம்ப அந்த ஒரு என்ன சொல்லுது எக்ஸாஸ் இது பண்ணிவிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு கீழே எவன் விழுந்தாலும் பரவாயில்ல, ஏறி மிதிச்சு செத்தாலும் பரவாயில்லன்ட்டு ஏறி தும்முன்னு ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தாவேக்கலை போய் நாங்கள் சேர போகிறோன்னு சொல்லிட்டு அதிமுகலேருந்து விலகி தாவேக்கலை போய் சேர போகிறாங்களாம். எப்படி தாவேக்கால சேர போகிறாங்களாம். அதுக்கு அந்த பனையூர் கேட்டு வாசல்லே பார்த்தீங்கன்னா முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டே நான் தான் முதல்ல போவேன் கதவை திறந்தோன்னே ஒரு ஜோம்பிஸ் கூட்டம் மாதிரி போவாங்களா அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தாவேக்கால சேரக்கூடிய 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இதுவே ஒன்று போதும். ஏன்னா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு போகிறதுல தாவேக்கால அப்படி என்னையா பார்த்துட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, இவ்வளோ வருஷம் நம்ம இந்த கட்சியில் இருக்கோம், இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதவி கூட கொடுத்ததில்ல, ஆனால் நம்ம கூடவே இருந்த ஒரு ஆள் இந்த கட்சி வேணாம் அப்படின்னு சொல்லி தாவேக்கலை போய் சேர்ந்தவன் இப்போ அமைச்சர்லாம் கூட ஆகிட்டான். ஈஸியாக அந்த இடத்துல நமக்கு போய் பதவி கிடச்சிருது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் அவங்கெல்லாம் போய் சேர்றதுக்கு. அதுக்கு ஓடுறீங்க, சரி கீழே ஒரு அம்மா விழுந்து கிடக்கு, ஏறி மிதிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னு சொல்கிறது? நான் நினைக்கிறேன் அந்த ஜெயலலிதா அம்மா அவங்க இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவனுங்களை எதுக்கு இப்படியோ வச்சுருந்தாங்கன்னு சொல்லி இப்போ தான் புரியுது. இவங்க எல்லாம் எதையும் யோசிக்க மாட்டாங்க. இப்போ அவங்க இருந்த கட்சி, அவங்க வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, ஜெயலலிதா வளர்த்த கட்சி, அதுக்காகவாது விசுவாசமாக இருக்கணும்னு பார்த்தா அதுவும் இல்லை. இன்னும் ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க ஆட்சி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே நம்ம அந்த பக்கம் தாவிடுவோம்னு சொல்லி ஒரே தாவிட்டாங்க. அடுத்து ஒரு தாவேக்காவோட ஐ திங்க் அமைச்சர் தான் நினைக்கிறேன், அவர்கிட்ட ஏன் சார் உங்களுடைய தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செய்தியாளருமே சந்திக்க மாட்டேங்கிறாங்க, அவர் சந்திக்கிறதுக்கு என்ன பயமா அப்படின்னு கேட்டால், என்ன சார் அவருக்கெல்லாம் என்ன பயம்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எங்கள் தளபதிக்கு பயம்னா என்னன்னே தெரியாது, இப்போ எதுக்கு அவர் வந்து சந்திக்கணும்னு சொல்லி எதுவும் ஒரு இது ரூல் எதுவும் இருக்கா? செய்தியாளர்களை யாரை கோபாலு என்ன மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே, பயப்படிதான் செய்யணும், லேசுவாட்டா கேளுங்க. செய்தியாளர் சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. சும்மா போய நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? ஏதாவது அந்த அதுக்குன்னு எதுவும் கன்ஃபார்மாக வந்து பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே இல்லையே. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டடு அந்த இது மூலயமா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த சோசியல் இதில் வந்துருக்கோம், இந்த மாதிரி பெரிய மீடியாவில் வந்திருக்கோம். அதாவது இன்னொருத்தவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அவங்களோட சில திட்டங்களை இது பண்ணணுமோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தன்னை வந்து வெளிப்படுத்தியாக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பத்திரிகையாளர் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்களோட தளபதி எதுக்கு இங்கே வந்து சந்திக்கணும், அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாதுன்னு. செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. எப்ப தேவையோ அப்ப சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறார் எங்களுடைய முதல்வர். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கான பெஞ்ச் மார்க் நீங்களா உருவாக்கிக்கிட்டு பண்ணாதீங்க. போதும். எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி தான் இனிமேல் எல்லாரும் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, பத்திரிகையாளர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஏங்க அவர் வந்து சந்திக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி யாரும் எந்த ஒரு தெளிவான பதில் கொடுத்ததில்ல. இப்போ ஒரு அமைச்சரே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பதில் கொடுக்குறாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இனிமேல் எல்லாம் போட ஆரம்பிச்சுடுவானுங்க. எங்கள் தளபதிக்கு வந்து என்ன சொல்றது, பத்திரிகையாளர் சந்திக்கணுன்ற அவசியமே கிடையாதுடா, அவர் எதுக்குடா வந்து சந்திக்கணும், அவர் வேற லெவல்டா, அவருக்கும் பத்திரிகையாளரா ஒரு தூசிடா அப்படின்ற மாதிரி இவங்களும் இப்போ பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அடுத்து இன்னொரு விஷயம், அதாவது இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஎம் இருக்கார் அப்படின்னா சிஎம் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க அம்மாவுக்கோ அப்பாக்கோ இல்லை அவங்களோட ஒய்ஃபுக்கோ குழந்தைகளுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு செக்யூரிட்டி அந்த இதெல்லாம் கிடைக்கும். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்ததில் திரிசாவுக்கு சிஎம்மோட கான்வாய் வந்து கொடுத்து விட்ருக்காங்கங்க. சிஎம்மோட கான்வாயில் திரிசா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் தான் சொன்னார், ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு வந்து ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஜிலேபியா லட்டோ ஏதோ செய்கிறதுக்கு வந்து பண்ணாதீங்க. யாரை திமுக பார்த்து சொல்லிகிட்டு இருந்தார், திமுக பார்த்து சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ என்னடானா அதே தான் ஏன் நாமெல்லாம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கிற டேக்ஸ் மக்களுடைய டேக்ஸில் வரி பணத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் இருக்கிற வரி பணத்தில் சிஎம் சார் போவாரா, சிஎம்னு ஃப்ரெண்டு, எப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய திரிசா போயிட்டு இருக்காங்க. மக்களோட பணத்தில் யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க?
ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். என்னடா இது இப்படி சத்தப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன்னு இப்பதான் புரிஞ்சது. அதான் ஆமாடா, ஆமாம், நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு இதுவும் பண்ணுவீங்க, இதுவும் இன்னும் பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. திரிசா கான்வேல போகணுன்றதுக்காக தானே ஓட்டு போட்டது உங்களுக்குலாம். இதுக்கு முட்டை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருவானுங்க. ஏன் இப்போ அவங்க போனால் என்ன? இப்போ அவங்கள திருச்சியில் நிப்பாட்டி வச்சு ஜெயிக்க வைக்க போகிறாங்க, துணை முதல்வராக்க போகிறாங்க. அவர் இருந்துட்டு போட்டுமே. இன்னொரு ஃபோட்டோ பார்த்தீங்க, இவனுங்க யார் தாவேக்காரங்க போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க நிற்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் விஜய் திரிசா நிற்கிற மாதிரி ஒரே போஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குது அப்படின்னா, திரிசாவா பரவாயில்ல, எங்கள் திரிசா வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சிக்கு கூட்டு வந்து ஏதோ ஒரு தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு துணை முதல்வர் ஆக்கினாலும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. எங்கே போகுதுன்னு தெரிலங்க நாடு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது, 18ஆம் தேதி சட்டமன்றம் கூட போகுதுன்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சட்டமன்றத்தில் எனக்கு தெரிஞ்சு பல பேரோட சம்பவம் இருக்குன்னு மாதிரி தான் தெரியுது எதிர்கட்சியிலேருந்து. ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையுமா ஒவ்வொரு விஷயம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்த கண் கூட அதை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், இந்த விஷயத்தை போய் கண்டிப்பாக பேசணும், இந்த விஷயத்தை பேசணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயமும் இருக்குமோன்னு ஒரு டவுட் வருது. எத்தனை பேருக்கு டவுட் இருக்குது சொல்லுங்கள். அடுத்து செங்கோட்டையன் அவர்கள்ட்ட போய் கேட்டதுக்கு, சார் மின்சாரம் அந்த அளவுக்கு இதாக மாட்டேங்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன சார் இதுக்கு வந்து எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்குன்னு கேட்டால், உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா? உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா? நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் நல்லா தானே இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவர் சொல்கிற அந்த துணிலே பார்த்தீங்க அப்படின்னா, உன் வீட்டில் எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க, உன் குழந்தையெல்லாம் நல்லா தானே இருக்குது, வச்சுக்கிறேன். அப்போ நீ என்கிட்ட கேள்வி கேட்டால் நான் அப்படி தான் பதில் சொல்வேன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காருங்க. இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. வந்து 20 நாளுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு? என்ன வந்துச்சு உங்க வீட்டுல? என்ன கஷ்டம் சொல்லுங்க. உங்க குழந்தை சும்மா ஏதோ ஒரு கேள்வி கேட்க கூடாது. அது எல்லாருமே நாங்க சொன்னதே அதுதான். அவருடைய வாய்ஸ் டோனு பார்க்கும்போது லிட்டலாக மிரட்டிக்கிட்டு இருக்காரு. டேய், உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அத்தோடு இருந்துக்க, உன் குழந்தை நல்லா தானே இருக்குது, அதோடு விட்டுரு, இதுக்கு மேலே ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா அதில் பிரச்சனை வந்துடும்ன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. சார், உங்ககிட்ட கேள்வி கேட்டாலே மிரட்டுற தோணியில் பேசிகிட்டு இருக்கீங்க. செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், நார்மலாக ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். அவருடைய ஹிஸ்ட்ரியை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, வாச்சாத்தி அந்த நடந்த அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு கொடுமையை வச்சு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரியே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் எல்லா மக்களும் பார்க்கறதுக்கான அவைலபிளாக ஒரு சோர்ஸாகவே அதுவே இருக்குது. அது இப்படி இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு எம்எல்ஏ வாக்கி எல்லாம் இது பண்ணி தாவேக்க இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க எதை நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க? அடப்பா, செத்துட்டு போகிறாங்கடா, ஆணுட்டு போகுதுடா, இதில் என்ன நமக்கு நாம அவருக்கு கொடுப்போண்டான்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அடுத்து தாவேக்காக நான் நிர்வாகின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து போலீஸை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி வந்து ஆல்ரெடி ஜட்ஜ் கிருஷ்ணகிரில. நான் அப்படியே பேர் என்ன? மீனா பிரீத்தி. இல்ல உங்க பேரு? என் தங்கச்சி ஜட்ஜ். உங்க பேர் என்னப்பா? ரமேஷ் முத்துராமன் சொல்லிட்டேன். ரமேஷ் முத்துராமன். நாளைக்கு வந்து இது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நார்மலா நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தாவேக்காரன் நிறைய பிரச்சனையில நிறைய விஷயத்துக்காக கைது பண்ணப்படுறாங்க, நிறைய விஷயத்துக்கு மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு ஆளு சரக்கை போட்டு தாவேக்கோட டிஷர்ட் அந்த இதை போட்டு வந்துட்டு, நான் தாவேக்கோட டிஷர்ட் அந்த மொழியை பார்க்கணும் அப்படியே அவ்வளோ பெருசு மொழியை வச்சுக்கிட்டு, நான் வந்து தாவேக்காரன், நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் அப்படிதான் நான் தாவேக்கோட நிர்வாகி. ஆனால் நல்லா வளர்க்குறீங்கயா கட்சியை, சூப்பராக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படியே இருங்க அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அடுத்து நம்ம சீமானை பற்றி இப்போ நிறைய பேர் தெரியும், அந்த தாவேக்கால இருக்கக்கூடிய தற்கூறிகள்லாம் கண்டிப்பாக பேசுவானுங்கன்னு. ஆனால் எப்போ பேசுனதை எடுத்துகிட்டு வந்து முழுசாகவும் கேட்கறது கிடையாது. அறக்குறைன்னு சொல்லுவோம்ல, முழுக்க அது இவனுங்க தான் அறக்குறையாகவே இருக்கானுங்க. என்ன அப்படின்னா, கச்சத்தீவை பற்றியும் முல்லை பெரியாற்று அணை பற்றியும் பாண்டே கிட்ட நம்ம அண்ணன் சீமானவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி மாதிரி ஒன்று நடந்திருக்கும். அதில் பாண்டே வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பார், கச்சத்தீவு முல்லை பெரியாற்று அணைக்கு உங்களுடைய தீர்வாக இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு, அதில் இவனுங்க வந்து சீமான் அண்ணன் பதில் சொல்கிறதுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டு அது சொல்ல முடியாமல்
அதாவது அதுக்கு ஒரு மீம் டெம்ப்ளேட்டை போட்டு விட்டுருக்கானுங்க. நம்ம வசூல்ராஜ் MBBSல அவர் சொல்லுவார்ல, அதாவது கேள்வி வந்து பதில் தெரிஞ்சால் வந்து பதில் சொல்லலாம், எனக்கு கேள்வியே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதை போட்டுக்கிட்டு இதை பார்த்து நீங்கள் சிரிக்காமல் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. இந்த கிளிப் ஒன்று மாட்டி இருக்கு. உங்களால் இந்த வீடியோ பார்த்துட்டு சிரிக்காமல் இருக்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கேட்கறது கச்சத்தீவு பிரச்சனை இல்லை, முல்லை பெரியாறுல காவிரில துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க. நான் கேட்க பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி யாராவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. ஜோக் இல்ல இல்லையா? டே, உங்களை பார்த்தா தானே எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் பேசின எந்த ஒரு காணொலியுமே முழுசாக பார்க்கறது கிடையாது. அது பார்க்காம இந்த தற்கூரிகள் அந்த ஒரு கிளிப் எடுத்துகிட்டு வந்து சிரிக்காமல் பாருங்கள். டே, உன்னையே பார்த்தா தானே சிரிப்பாக இருக்குது. அது முழு வீடியோ நீ பார்த்தி அப்படின்னா அண்ணன் தரமான பதில் கொடுத்துருப்பார். இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காரோ அதைத்தான் அப்பயே பேசியிருப்பார். முல்லை பெரியாற்று அணையில் இருக்கிற தண்ணி உனக்கு அப்படின்னா இங்கே இருக்கிற பழுப்பு நிலக்கரிக்கு வந்து எடுக்கக்கூடிய மின்சாரம் எனக்கு, என் நிலத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் எனக்கு, அவன் நிலத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் அவனுக்குன்னா அவன் வச்சுக்கிட்டு போட்டோம். அப்போ என் நிலத்தில் இருக்கிற வளங்கள் நான் தான் வச்சுப்பேன், வேற எவனுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற தைரியம் எவனுக்கும் இல்லைன்னு சொல்லி அப்பவே பேசியிருப்பார். இது தெரியாத தற்குறி நாயி பாதி வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்து இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்துன்னு சொல்லி ஒரு நாய் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எப்படி தெரியுன்றது தெரியும். சொல்லதெல்லாம் உண்மை வாய்ஸ் ஆஃப் சரத்துன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். யூடியூப்பில் போட்டாலும் எவனும் எல்லாருக்கும் வந்துடும். அந்த நாய் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தான். என்ன அப்படின்னா அதில் ஒரு ஃபோட்டோ மாதிரி முன்னாடி அந்த தம்ப்நெயில்ல வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இதில் சீமான் அண்ணனா இவன் பஞ்ச் பண்ணுற மாதிரியா, குத்துற மாதிரியா, சீமான் அண்ணன் முகத்தில் குத்துற மாதிரியா. ஏடா நாயே, என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க இதில்? எதுக்கு தெரியுமா அந்த விஷயத்த சொல்கிறான்? அதாவது கோவை பாலியல் சிறுமி வழக்கில் வந்து என்கிட்ட இருந்து இவர் வந்து பேசுகிறாரு. அதாவது என் கையில் வந்து ஆட்சி இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் வேறு மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பேன்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருப்பார். என் பொண்ணை தொட்டா நான் உன்னை சுட்டுருவேன், கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார்ல. அதை இந்த நாய் எடுத்துகிட்டு வந்து அது எப்படி இவர் பேசலாம்? இவருக்கு அதெல்லாம் முடியுமா? திமுக டைமில், டே உங்கள் டைமில் நடந்தது போல பேசி தொலைங்கடா. எப்போ பார்த்தாலும் திமுகன்னு போயிட்டீங்க. அவன் தான் தப்பானவன், அவன் கொடுத்த அந்த ஆட்சி சரியில்லை, நான் உனக்கு சரியான ஆட்சி கொடுப்பேன்னாடா நீங்கள் வந்தீங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் என்னடானா அப்போ நடந்ததை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவனோட லட்சணம் என்னன்னு தெரியுமா? கள்ள நோட்டை அடித்து ஒரு பொண்ணை கேவலப்படுத்தி அந்த பொண்ணு வந்து அசிங்கப்படுத்தி சொல்வதெல்லாம் உண்மையில் போய் அந்த அம்மா லட்சுமி ராமகிருஷ்ணனை வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டுருச்சு அந்த அம்மா. இவன் சரத்குமார். இந்த கள்ள நோட்டு அடிக்கிறத ஐடியா முதல்ல யாருக்கு வந்தது? அவங்கதான் மேடம். கண்டிப்பா சொல்றாங்க, கிரைமே நடக்காது. அவருக்கு வரதுக்கு சான்ஸ் இல்ல. என்ன பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கேட்க வேணாம், என் கஸ்டமர்கிட்ட கேளுங்க. வாங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. சார் ஒரு கேன நாங்க எப்படியாப்பட்ட பசங்க நீங்க கஸ்டமர்கிட்ட கேட்டு பாருங்க. ப்ரூவ் பண்ணிட்டீங்களா எப்படியாத பசங்க? சும்மா வீராப்ப பேசாதே மேடம். இப்பவே மேடம் இந்த தப்பு நடக்குது மேடம். நாங்க எப்படி கெடுத்தினாலா இவரா கேட்டானே இது வீட்டுக்கு வந்து மறக்கலாம் மாட்டாங்க. கண்டிப்பா சொல்றாங்க, கிரைமே நடக்காது. இவனை இந்த நாய் சீமானண்ணனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. இதில் வேற ஒரு விஷயம் சொல்லிக்கிறானுங்க, தாவேக்கா வந்ததுக்கப்புறம் வேற லெவலில் சட்டம் ஒழுங்கு இதாயிடுச்சுன்னு. டே, சட்டம் ஒழுங்கு சட்டை கிழிஞ்சு தொங்கிட்டு கிடக்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ அவ்வளோதான். இவனை நினச்சா எனக்கு ஒரு பக்கம் சிரிக்குதா வாயில் கோவப்படுறதான்னு தெரில. பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.